ஹாய். சனிக்கிழமை என்னுடைய வேலைகள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோடைய கண்டினியூட்டி வீடியோ தான் இது. ஈவினிங்கிறதுனால சாமிக்கு விளக்கேத்திட்டேன். மாவும் ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன பாப்பா யானையில் படுக்க வச்சு ஆட்டி விட்டு தூங்க வச்சுட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டார். சனிக்கிழமைனா சீக்கிரமாக வந்துடுவாங்க. பெரியவளுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தார். அவள் அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கா மாதிரி நான் சின்ன குழந்தையில நானே இதே மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போல்லாம் தோணும் எப்போ தான் நம்மளும் பெரியவங்களா ஆகுவோம் அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ தோணுது ஏன்டா வளர்ந்தோம், குழந்தையாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு வந்து சொர்க்கம்னு தான் சொல்லுவேன். இவ பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவா. அதே மாதிரி இவளும் முட்டி போட்டுட்டு வந்து என்னை தூக்கு தூக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பா. நான் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு அவளுக்கு முத்த கொடுத்தா தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிவானிக்கு 3 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் அவளுமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த மாதிரி தான் என்கிட்ட எல்லாமே பண்ணிகிட்ருப்பா. பாப்பா துணி மத்தியானமாக துவைச்சேன். ஆனால் என்னால் காய போட முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி நான் பிரிஞ்சு காய போடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த 2 பசங்க என்னால் வளர்க்க முடியாது. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, வீடியோ எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு ஈஸியாக ரன் பண்ண முடியுதுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் துணிலாம் துவைச்சிருந்தது, அதெல்லாம் மடிக்காமல் அப்படியே இருந்தது. அதெல்லாம் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷிவானி பார்த்தீங்கன்னா, அம்மா நானும் மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் துணியெல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து தம்மான்னு போட்டா. சரி நீ எடுத்துகிட்டு வந்து வெய்டி அப்படின்னு சொன்னேன். அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயமும் எனக்கு க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா கிட்டே இப்படி தான் பண்ணியிருப்போம் போல் அப்படின்னு சொல்லி நானும் வியந்து பார்த்துட்ருப்பேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வருவார். வந்தால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி விடுவார். சின்ன சின்ன விஷயந்தான். பட் ஆனால் அது வந்து அவர் செய்வார். வீடு பெருக்கிறது, துணியை காய போடுறது, மாடியிலேருந்து துணி எடுத்துகிட்டு வர்றது, ஒரு சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பாத்ரூமும் வாஷ் பண்ணி கொடுப்பாரு. அடிக்கிற வெயிலுக்கு மாவெல்லாம் சீக்கிரமாக புளிச்சிடுது. அதனால் நான் 1 கிலோ மட்டும்தான் போட்டு ஆட்டுறேன். அதனால் வாரத்துக்கு 2 வாட்டி மாவு அரைக்கிற மாதிரி ஆகுது. ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் மாவு பயங்கரமாக புளிக்குது. 3 வாட்டி வாங்கிட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு புளிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு முட்டை சாதம் பண்ணிவிடு அப்படின்னாரு. நான் முட்டை பிரியாணி பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் கடைக்கு போக மாட்டேன்ட்டாங்க. சில பொருள்லாம் வேணும். சரி இருக்கிறத வச்சு இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முட்டை சாதம் தான் பண்ணிட்டேன். பெரியவளுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீட்டாக கேரட்டை அரிஞ்சு வச்சுருக்கேன். சாதமும் ஒரு சைடில் வெந்துட்டுருக்கு. மாவு அரைக்கிற வேலையும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கிளிப்பெல்லாம் குத்தி மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன பண்ணுறேன்னா அப்பாவுக்கு மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கண்ணாடியில் பாருப்பா நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. எனக்குமே பயங்கர சிரிப்பாக இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் சின்ன வயசில் நானும் என் தம்பியும் மாற்றி மாற்றி இப்படி தான் விளையாடிப்போம். அதே மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளே அப்படியே குழந்தையில இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு திஷ்டி எடுப்பா அழகா. அப்பா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி திஷ்டி எடுத்தா. அடிக்கடி எனக்குமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா அவள். இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்குமே என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. அங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்பப்போ இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். நம்ம இங்கே இப்படி விளையாடிருப்போம், இந்த இடத்துல இப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நம்மளே அறியாமலே நம்மளும் ஒரு சின்ன குழந்தையாக மாறிடும். ஒரு சில டைமில் ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாள் என் பொண்ணு. ஆனால் அந்த டைமில் அவ்வளோ கோவமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவள் சாரிம்மா அப்படின்னு சொல்லுவா. உடனே நானும் சந்தோஷமாயிடுவேன். சிவானிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவம் வரும். ஏன்னா சின்ன பாப்பாவை நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா அவகிட்டயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவளை தூக்கி தான் ஆகணும். அவள் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறா ஒரு சில விஷயம்லாம். சரி என்ன அவகிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியல. ஆனால் குழந்தை ரொம்ப ஏங்கி போயிடுறா. அம்மா நம்மளை ரொம்ப கவனிக்க மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டைம் அவளை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி குழந்தை நம்ம கூட ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நம்மளை நினச்சி ஏங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாலே முடியல. என்ன பண்ணுறது?
சின்னவள தூக்கி தான் ஆகணும். அவள் ஃபீல் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவள் ஃபீல் பண்ணுறத. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை வந்து தூக்கி வச்சுப்பேன், பெரியவளை முத்தம் கொடுப்பேன், அவள் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக அவள் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவளுக்காக தான் இந்த கேரட்டையும் பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கேன். என்னென்ன முட்டை சாதத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கேப்சிகம், கேரட், மஞ்சத்தூள், அப்புறம் முட்டை, வடித்த சாதம், அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர். அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நின்று பயங்கரமாக வந்து இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெல்ட் போட்டு தான் நான் வேலை செய்வேன் வீட்டில் இருக்கும்போது. என்னதான் எனக்கு உடம்பே முடியலனாலும் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா என் பெரியவ வீட்டில் தான் சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ஹோட்டலில் அவளால் சாப்பிட முடியாது. ஏன்னா காரமாக கொடுக்குறாங்க. அதனால் வீட்டில் தான் நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு. நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை தான் அவளும் சாப்பிடுவா. அது மாதிரி தான் நான் வீட்லேயே ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணி 2 குழந்தைங்கள வச்சுட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்து கும்பலாக சாப்பிட்டுட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் பெரியவளுக்கு ஊட்டி விட்டார். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா இவ தான். ஓகே, டாட்டா, பாய் பாய்.